இந்த டயக்ராம் எனக்கு தெரியாத ஒரு காரணத்தினாலேயே நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, எனக்கிட்ட இருந்த ஒரு ஸ்கில்லை ஏர்னிங்ஸாக மாற்றாமல் நான் லிட்ரலி ஒரு 7 to 8 years நான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த டிராயிங்கில் இருக்க 4 சர்க்கிளும் 4 விதத்தை மீன் பண்ணுது. உங்களுக்கு என்ன நல்லா வரும் அப்படிங்கிறது ஒன்று, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது 2வது பாயிண்ட்டு, இதில் ஏதாவது உங்களுக்கு காசு கொடுத்து உங்ககிட்ட கற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது 3வது, அது உண்மையிலே உலகத்துக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறது 4வது சர்க்கிள். இந்த 4மே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்குது. உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அது உங்களுக்கு நல்லாவும் வரும், அது உலகத்துக்கும் தேவைப்படுது, காசு கொடுத்தும் உங்ககிட்ட இருந்து கற்றுக்குவாங்க அப்படிங்கிற 4 பாயிண்ட்டுமே அதில் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது 4மே எனக்கு இன்டர்செக்ட் ஆகிறத நான் எப்போ பண்ணேன்னா, எனக்கு என்னென்னலாம் வரும், எனக்கு என்னென்னலாம் பண்ணுறதுக்கு பிடிக்குங்கிறத நான் லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன விஷயத்துக்கு மணி பே பண்ணுவாங்க, எது உலகத்தில் தேவை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தேவை இருக்கவங்களுக்கு நான் சப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நீங்களும் ஒரு வேளை ஃப்ரீலான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கீங்கிற பட்சத்தில் இதே மாதிரி லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் ஃபர்ஸ்ட்டு, அண்ட் தென் எதில் நீங்கள் குட்டாக இருக்கீங்க, அதாவது கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், கம்பேரிட்டிவ் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் பெட்டர் ஆகிடுவீங்க. ஸோ இது ரெண்டும் ஓகே ஆனதுக்கப்புறம் அது பே பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு உலகத்தில் உண்மையே தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பிடிக்கும், வீடியோ எடிட்டிங் ரெகுலராக பண்ணி கொஞ்சம் நல்லா எடிட்டிங் பண்ண கற்றுக்கிட்டு ஒரு பெட்டர் எடிட்டர் ஆகிட்டு உலகத்தில் தேவை இருக்கா, டெஃபினட்டாக தேவை இருக்குது, இதுக்கு மணி பே பண்ணுவாங்களா, டெஃபினட்டாக பே பண்ணுவாங்க. ஸோ யூ வில் பிகம் அ ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டர். ஸோ இது மாதிரி ஒருவேளை உங்களுக்கு எந்த ஸ்கில்லுமே எனக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரிவர்ஸில் வரலாம். எதுக்கு மணி அதிகமாக பே பண்ணுறாங்க, எதுக்கு வேர்ல்டில் தேவை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை கற்றுக்கிட்டு அதில் பெஸ்ட்டாக நீங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் ஒரு பெட்டர் ஃப்ரீலான்சராக மாறலாம்.